புதுச்சேரியில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர் உருவப்படத்தை எரித்தும் செருப்பால் அடித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது பாஜக மற்றும் இந்துக்கள் அனைவரும் வன்முறையாளர்கள் என ராகுல் காந்தி பேசியுள்ளதை கண்டித்தும் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியும் புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர் 50க்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலை அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ராகுல் காந்தியின் உருவப்படத்தை கிழித்தும் தீயிட்டு கொளுத்தியும் உருவப்படத்தினை காலணியால் அடித்தும் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக ஓடினர். அப்போது போலீசார் அவர்களை தடுக்க முற்பட்டதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கலைந்து சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கெங்கபிராம்பட்டி சுப்ராயன் நகரை சேர்ந்தவர் ரத்தினவேல். ராணுவ வீரரான இவர் திருச்சி ராணுவ பயிற்சி பள்ளியில் NCC அவில்தாராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் 10 நாட்கள் விடுமுறையில் வீட்டுக்கு வந்தவர் நேற்று மாலை இருசக்கர வாகனத்தில் ஊத்தங்கரை திருப்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி சாலை ஓர பள்ளத்தில் விழுந்துள்ளது. இதில் ரத்தினவேல் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து குறித்து ஊத்தங்கரை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 10 நாள் விடுமுறையில் வந்து ராணுவ வீரர் இருசக்கர வாகன விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தண்டையார்பேட்டையில் ரயில்வேயில் பெட்டிக்கடை வாங்கி தருவதாக ரூபாய் 2.5 லட்சம் வாங்கிக் கொண்டு ஏமாற்றியதாக பாஜக மாவட்ட செயலாளர் மீது குற்றம் சாட்டி பெண் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் பரபரப்பானது. சென்னை தண்டையார்பேட்டை நேதாஜி நகர் 5வது தெருவை சேர்ந்தவர் ராமராஜன். இவர் பழைய இரும்பு கடை நடத்தி வருகிறார். இவரது மனைவி நவமணி. இந்நிலையில் நவமணி ரயில்வே பிளாட்பார்ம் பகுதியில் கடை வைக்க பாஜக மாவட்ட செயலாளர் SR செந்திலை அணுகியுள்ளார். அவரிடம் கடந்த 2022ஆம் ஆண்டு ரூபாய் 2.5 லட்சம் கொடுத்துள்ளார். ஆனால் நவமணிக்கு முறையாக கடை இதுவரை கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் நவமணி கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டுள்ளார். ஆனால் செந்தில் பணத்தை திருப்பிக் கொடுக்கவில்லை. இதுகுறித்து நவமணி RK நகர் காவல் நிலையம், மகளிர் ஆணையம், மனித உரிமை ஆணையம் என பல இடங்களில் புகார் கொடுத்தும் நவமணிக்கு பணம் கிடைக்கவில்லை. இதனால் நேரடியாக சென்று செந்திலிடம் சண்டை போட்டுள்ளார். அப்போது செந்தில் நவமணியை ஆபாசமாக பேசியதாக கூறி தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் நவமணியை ஆபத்தான நிலையில் மீட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வரும் நவமணி தமிழக முதல்வருக்கு நடந்த சம்பவங்களை விவரித்து 2 பக்கங்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து RK நகர் போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக பாஜக மாவட்ட செயலாளர் செந்தில்குமாரை தண்டையார்பேட்டை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே போதை ஆசாமி காவல்துறையினருடன் ரகளையில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி காவல் நிலையம் அழைத்து சென்றனர். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் மதுக்கடை செயல்பட்டு வருகிறது. அந்த மதுக்கடையில் மது அருந்திவிட்டு ஒரு இளைஞர் அவ்வழியாக வரும் நபர்களை ஆபாச வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அங்கிருந்த காவலர்கள் மதுபோதையில் இருந்த இளைஞரை அங்கிருந்து செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். ஆனால் அங்கிருந்து செல்ல மறுத்த இளைஞர் காவல்துறையினர் மற்றும் அங்கு சுற்றி நின்றவர்களை தகாத வார்த்தைகளால் கொச்சையாக பேசி தகராறில் ஈடுபட்டுள்ளார். உடனடியாக காவல்துறையினர் அந்த இளைஞரை விசாரணைக்காக அழைத்தபோது விசாரணைக்கு வர மறுத்து சாலை நடுவே அமர்ந்து கொண்டு மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்டார். இதனால் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே வரும் முக்கிய பேருந்துகள் வரிசையாக நின்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் இளைஞரை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இதன் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.